நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சனவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் சாத்தான் தி டார்க். சாத்தானின் இருட்டு. ரொம்ப இருட்டா இருக்கு, ரொம்ப குருட்டுத்தனமா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்ல உண்மையா ஒரு வித்தியாசமான முயற்சின்னு எடுத்திருக்கிறாங்க. இல்லப்பா அதுக்குன்னு ரத்தமும் சதையுமா இந்த சாத்தானை அடிச்சு கொள்றது இருக்கு பாருங்க. அதுவும் ஒரு அந்த லேடி, அந்த நடிகை என்ன பத்ரி, மோனா பத்ரி, அந்த அம்மாவை போட்டு அது கண்ணெல்லாம் பிடுங்கி காக்கா தூக்கிட்டு வந்து பையன் பொண்ணு மேல போட்டு ஒரு அவர்ஷன் ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஒரு பயமுறுத்தலாம் இந்த ஹாலிவுட்ல இந்த காஞ்சூரியன்ஸா ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்களே, காஞ்சூரியன், இன்னும் 2-3 படங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு புளியை பார்த்துட்டு பூனை சூடு போடலாமா? இந்த மாதிரி படம் கொடுக்கறதுக்கு தான் எங்களுக்கு ஹாலிவுட் டைரக்டருங்களே இருக்காங்களே. நீங்க வேற ஏன் நம்ம நேட்டிவிட்டிக்கு ஏற்ற கதையை எடுக்கலாம். இல்ல நம்ம ஊர்ல என்ன பண்ணோம், ஒரு காத்து கருப்பு அடிச்சு சிம்போம், ஒரு ஐயனார் குதிரையில வந்து துரத்து சிம்போம், அந்த மாதிரி கதைகளை எடுக்குதுங்களா? நீங்க எதுக்கு பைபிளையும் அதுக்கு எதிரான சாத்தானியும் கொண்டு வரீங்க? இப்போ அந்த அம்மா வீட்டுல பூட்டிட்டு போகுது, திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்து சொல்றாங்க. எப்படி பேய் கூட ஒரு மனித உருவத்துல எப்படி போகும்? பிளாக் பைபிள் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வச்ச பேரு. அது சென்சார்ல சர்டிபிகேட் தர மாட்டேன்னு இந்த ஷோலாம் போட்டாங்க. இது பிரீமியர் இதெல்லாம் அந்த படத்துக்கு வந்து செலிபிரிட்டி ஷோ, செலிபிரிட்டி இல்லை அது என்னது, விஐபிக்கெல்லாம் போட்டு காட்டினாங்க. ஆனா அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு சென்சார் அனுமதிக்கல. நான் பிளாக் பைபிள்னு சொன்னா பைபிளை போய் பிளாக்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு ஹாலிவுட்ல துணிஞ்சு வைப்பானுங்க. நம்ம ஊர்ல பண்ண முடியுமா? ஆனா இந்த படம் ஃபுல்லா அந்த ஹாலிவுட் படங்களை பாக்குறப்ப ஒரு ரசனை இருக்கும் தலைவா. இதுல வந்து ஒரு அவர்ஷன் வருது. மூளையை எடுத்து தனியா வச்சுட்டு மூளை இன்னும் துடிச்சிட்டு இருக்கு, உயிரோட தான் இருக்குதுங்க இதுங்கெல்லாம், நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம மூளை வெளியில வந்துருது. அந்த மாதிரி சில விஷயங்கள். என்ன கதை ஒண்ணுமே அது வீட்டுல போயிட்டு இவங்க சாப்பாடு கொடுக்குறதும் ஒவ்வொரு முறையும் நடந்து போய் பயமுறுத்துறோம், அதெல்லாம் ரொம்ப ஒரு முறை பண்ணா போறல. அதுல படம் முழுக்க ஆமா 2 பொண்ணுங்களுக்கு ஒரு அம்மா, அந்த அம்மா வீட்டுல ஒரு சாத்தான் குடி இருக்குது. அது சாத்தானா அது ஏன் அங்க குடியிருக்குன்னா அந்த கிராமமே சாத்தானா இருந்தது 1980களில் இருக்குது. அப்போ நீ வந்து அந்த ஒரு குடும்பம் மட்டும் மிஞ்சி இருக்குது, சர்ச்சில் இருக்கிற ஸ்கூலில் கூட சேர்த்துக்க மாட்டான் அப்படின்னு இருக்காங்க. இந்த அப்புறம் பரிதாபப்பட்டு சேர்த்துக்கிறாங்க. அதனால பாதிரியார் கொஞ்ச நாள் கழிச்சு பலியாகிறாரு. பாதிரியாரை தொடர்ந்து மதர் சுப்பீரியரும் பலியாகிறாங்க. இப்படி ஒருத்தரும் பலியாகி சாத்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாத்தானாச்சுன்னு ஒரு கதை சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நான் அப்பதான் சாந்தினி அவங்க வராங்க, தமிழரசன். சரி சாந்தினி நடிச்சா நல்ல படமா இருக்கும், பாக்குற மாதிரி இருக்கும்னு பார்த்தா இந்த படம் அந்த இடத்துலயும் அடி வாங்குது. அதுவும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கூட இல்லை, கிளைமாக்ஸ் கிட்ட தான் சாந்தினி வராங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்தது அவ்வளோ நாள் இந்த சாந்தினியோட ஆவிதான், ஆன்மா தான், அதுதான் சாத்தானா எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஊரை விட்டு ஒதுக்கி ஏன் அந்த குடும்பத்தை வச்சிருக்கீங்க? அந்த அம்மா அப்பா ஏன் ஆவி பிடிச்சி அலையுது? ஒரு நல்ல அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தானே, ஒரு முறை இப்படி ஒண்ணு பைபிள் எவ்வளோ பார்வையா இருக்காங்க, இல்ல மந்திரவாதிகிட்ட மந்திரிச்சு விடலாம். மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, கூட்டு போக வேண்டியதானே. மலை கிராமம் உடனே கிடைக்காதுன்னா பாதிரியாரே நல்ல தீர்வு சொல்லுவாரு. அவரு சொல்றாரு உன்னதான் சர்ச்சுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, உன் பொண்ணை ஸ்கூல்ல சேர்த்ததே தப்புங்கிறாரு. எந்த பாதிரியாரும் இப்படி சொல்லுவாங்களா? இந்த மாதிரி லாஜிக் இல்லாம போகுது. ஆனா ஓட விடுது, ஓட விடுது, போலீஸ்னு வர்றவங்களோட. ஆனா அவரெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த போலீஸுக்கு என்ன வேண்டதெல்லாம் தெரியல, தாடியோட இருக்காரு, என்னோடய பெரிய தாடியோட. அதுல வந்து ஆனா அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. என்னன்னு இந்த மாதிரி லாஜிக் எல்லாம் பார்க்காம எல்லா ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, எல்லா ரசிகர்கள் அந்த படம் ஓடலையா இந்த படம் ஓடலையான்னா அந்த படங்கள்லாம் வேற வேற காரணங்களுக்காக ஓடி இருக்கும். நீங்க படம் எடுக்கிறப்போ இது லாஜிக் பார்த்து வச்சாதான். ஏதோ ஒரு இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், 2 இடத்துல இருக்கலாம். படம் மொத்தமும் லாஜிக் மிஸ்டேக்காகவே இருந்தா சாத்தான் தான் வேதம் ஓதணும், வேற என்ன பண்றது? ஏன்னா பைபிள் கிறிஸ்து இதுக்கு எதிராக ஒரு படமா சாத்தானை நீங்க ஏதோ ஒரு இதுவா காமிக்க முயற்சி பண்றீங்க, ஏதோ நல்ல விதமா. அது உங்களுக்கு வந்து கடவுளோட சக்தி இந்த இடத்துல அந்த சாத்தானோட சக்தியை மிஞ்சிட்டதா நமக்கு தோணுது. படத்தோட ரிசல்ட் வந்த பிறகு பார்ப்போம். இதுல ஆனாலும் இதுல நடிச்சிருக்க நடிகர்கள்லாம் கடின உழைப்பு. குறிப்பா FJ, பிக் பாஸ் FJ, நான் வர்றப்ப சொல்லிட்டு வந்தேன், உங்க வயசுக்கு இந்த மாதிரி கதெல்லாம் எடுங்க, நடிங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுங்க, இப்போதைக்கு ஒரு ஜென்சி கிட்டுக்கு எடுத்த 2 லவ் ஸ்டோரியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா FJ வந்து பிக் பாஸ்லேயே கலக்குனாப்ல இந்த 9th சீசன்ல. பார்த்தா நமக்கே ஒரு லவபிள் பாயா தெரிவாப்ல.
ஆம்பளைங்க நமக்கே லவ்வபிள் பாயா தெரியும்னா பெண்களுக்கு எப்படி இருப்பாங்க, போன மாதிரி தெரிவாங்க இல்லையா? அப்படி போட்ட பத்தியா ஐரா அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே என்னங்க சார் உங்க சட்டம் பிரமாதமா நடிச்சிருக்கு. நான் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் என்ன பண்றது, அதுதான் இந்த படம். அதோட சாந்தினி தமிழரசன் அவங்களும் நடிச்சிருக்காங்க. மோனோ பத்ரி அந்த அம்மாவும் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒர்க்கும் ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒர்க்லாம் இருக்குது, பிரமாதமாக இருக்கு. மணிகண்டன் ராமலிங்கத்தோட எழுத்து இயக்கம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்திரம். ஏன் ஹாலிவுட் படத்தையோ ஹிந்தி படத்தையோ வாங்கி தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க? அந்த மாதிரி மாற்றி பண்ணுங்க நீங்க. ஜெய் வரதா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஜெய்காந்த் சுரேஷ் அவரும் கோ ப்ரொடியூசர். நான் நினைக்கிறேன் இந்த தயாரிப்பாளர் நான் கேட்க கூட செஞ்சுட்டேன், இவரு டைரக்டர் இந்து, தயாரிப்பாளர் கிறிஸ்டியனு, அவர் வந்து சாத்தான காலி பண்ற மாதிரி கதை எடுங்க அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல என்ன. ஆனா இதுக்கு மறைபொருளா இயேசு கிறிஸ்துவ சாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? எந்த வேலையும் இல்லை இதுல. இந்த படம் வந்து உண்மையாவே ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் தலைவா. சர்ச்சுக்குள்ளே வந்து போட்டு தள்ளுது. ஆமா, ஆனாலும் அஸ்வின் கிருஷ்ணாவோட மியூசிக் அது வந்து நல்லா இருந்தது. ஆனா ஓவரா காதை புண்ணாக்க இருந்தது. எப்படி நல்லா இருந்ததுன்னா போட்டு நம்ம காதே புண்ணாக்க நல்லா இருந்தது. சுரேந்திரன் செல்வராஜோட ஆர்ட் டைரக்ஷன், அதே மாதிரி பாலாஜி ராமசாமியோட ஒளிப்பதிவு, இது எல்லாமே சிறப்பு. ஆனா நடிப்பும் எல்லாரோட நடிப்பும் சிறப்பு. எஃப்ஜே அந்த ஹீரோயின் ஐரா, சாந்தினி இவங்க, அது மாதிரி மோனோ பத்ரி இவங்க எல்லாருமே, சாந்தினி தமிழரசன் எல்லாருமே. ஆனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் இவ்வளோ பெரிய உழைப்பு இருந்தும் இவ்வளோ பொருளை உள்ள தூக்கி போட்டும் சாத்தானாவே இருந்தது. சர்தான் அப்படின்னு சொல்லி விடைபெறணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.